வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். காலமறிதல் அப்படின்னா செயலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தை அறிதல். செயலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தை அறிதல். ஒரு செயலை எப்போ செய்யணுங்கிறத கரெக்டாக பார்த்து செய்யணும். அதுதான் காலமறிதலில் சொல்கிறாரு. நிறைய பேருக்கு இது உதவும். முதல் பாடல் பார்த்திங்கன்னா, காலமறிதல்னால் அதனோட சிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. குறள் 1: பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது. மீண்டும், பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது. பொருள்: பகற்பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானை காகம் வென்றுவிடும். அதுபோல பகையை வெல்ல கருதும் வேந்தர் ஏற்ற காலம் அறிந்து செயல்படுதல் வேண்டும் என்று திருவள்ளுவர் உரைக்கிறார். குறளின் வழி பொருள் யாது அப்படின்னா, பகல் வெல்லும், பகலில் வெல்லும். எது எதை வெல்லும்? கூகையை காக்கை வெல்லும். இகல் வெல்லும். இகழ்னா இந்த இடத்துல பகைன்னு அர்த்தம். இகழ்னா என்னன்னா பகைன்னு அர்த்தம். பகையை வெல்லும். யார் வெல்லுவா? வேந்தர். வேந்தர் என்ன? அரசர். அரசர் வெல்லுவார். அவன் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. வேந்தருக்கு என்ன பண்ணணும்? வேண்டும் பொழுதுதான். ஏற்ற காலம் அறிந்து அதை செயல்படணுமா, அவ்வளோதான். ஓகேங்களா? பகலில் காக்கா என்ன பண்ணும்? போய் கோட்டானை வென்றுடும். அதுபோல் நீ பகையோரை வெல்லணுமா, அதுக்கு ஏற்ற காலத்தை அறிஞ்சு செயல்படுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த குறள் போகலாம். அடுத்த 3 குறள் என்ன பார்த்தீங்கன்னா, காலம் அறிந்து செயல்படுவதால் ஏற்படும் பயனை சொல்கிறாரு. அடுத்த 3 குறளும் காலம் அறிந்து செயல்படுவதால் ஏற்ற பயன், என்னென்ன பயன் உனக்கு கிடைக்கிது, அப்படி நீ செயல்படுறதுனால என்னென்ன பயன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல, பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. மீண்டும், பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. இதுக்கான பொருள் என்னன்னா, காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். குறளின் வழி பொருள் என்னன்னா, அப்படியே பருவத்தோடு ஒட்ட, பருவத்தோடுனா காலத்தோடு, ஒட்ட அப்படின்னா பொருந்திய, ஒட்ட அப்படின்னா பொருந்திய, ஒழுகல் செயலை மேற்கொள்ளுதல், திருவினை, இங்கே திரு அப்படின்னா செல்வம், இப்போ திருவினை அப்படிங்கிறது செல்வத்தினை, தீராமை, தீராமைனா என்ன? நீங்காமை, தீராமைனா என்ன? நீங்காமை, யார்க்கும் கயிறு, கட்டும் கயிறு, யார்க்கும் கயிறு, கட்டும் கயிறு, பருவத்தோடு காலத்தோடு ஒட்ட, ஒட்டனா பொருந்திய செயலை என்ன பண்ண? ஒழுகல் மேற்கொள்ளுதல். இந்த பருவத்தோடு பொருந்திய செயலை நீ மேற்கொள்ளுனா அது திருவினை செல்வத்தினை நீங்காமல் கட்டும் கயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறளின் வழி இதுதான் பொருள். அடுத்தது 3வது குறள். செய்தற்கரிய செயல் என்று அருவினை அப்படின்ற ஒரு பொருளை குறிச்சிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு அடுத்தது படிக்கலாம். குறள் 3: அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். மீண்டும், அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின்னு சொன்னான் வள்ளுவன். என்னன்னு சொல்கிறாரு? அருவினை என்ப, அதுக்கு முதல்ல பொருளை படிச்சுட்டு போகணும். பொருள் என்ன அப்படின்னா, தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எவையும் இல்லைன்னு சொன்னார். தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எவையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன இங்கே குறள் வழி பொருள் என்னன்னா, அருவினை செய்தற்கரிய செயல் என்ப உளவோ அப்படின்னா, செய்ய முடியாத ஒரு செயல்ட்டு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேள்வியாக வைக்கிறார் இந்த இடத்துல. என்ன அப்படின்னு கேட்கும்போது, கருவியார் காலமறிந்து செய்யின். நீ தகுந்த கருவிகளோட ஏற்ற காலத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்வ அப்படின்னா அந்த செயல் முடிக்க முடியாமல் நிற்குமோ என்ன அப்படின்னு அவரே கேட்டு முடிக்கிறாரு. அதனால் ஒரு செயலை முடிக்கிறதுக்கு என்னென்ன தேவை? தகுந்த கருவியும் தேவை, ஏற்ற காலத்தையும் தேவை. அது ரெண்டும் வச்சுட்டு நீ அந்த செயலை செஞ்சால் எல்லா செயலும் நீ முடிச்சிடலாங்கிறது தான் இங்கே குறிப்பாக சொல்கிறாரு. அடுத்தது,
4வது குறள். ஞாலங் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். மீண்டும், ஞாலங் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின்னு சொன்னார் வள்ளுவர். பொருள் என்னன்னா, காலம் அறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினும் கைகூடும்னு சொல்கிறாரு. குறளின் வழி பொருள் என்னன்னா, ஞாலம் கருதினும் கைகூடும், உலகத்தையே வெல்ல நிறுத்தினாலும் அது கைகூடும். காலம் கருதி, காலத்தை எதிர்பார்த்து, கருதி நின்று, இடத்தார் செய்யின், இடத்தோடு பொருந்த செயலை செய்வாயாயின் நீ இந்த உலகத்தையே அடைய விரும்பினாலும் அது கைகூடும்னு சொல்லிட்டாரு வள்ளுவர். என்னன்னு சொன்னார்? காலத்தை கருதி இடத்தோடு பொருந்த செயல்பட்டா உலகத்தையே நீ அடைய விரும்பினாலும் அது கைகூடும்னு சொன்னார். மேலே குறளில் என்ன சொன்னார்? முடிக்க முடியாத செயல் எதுவும் இல்லை, காலத்தையும் கருவியும் வச்சுருந்தேன்னா அதை முடிக்க முடியாத செயல்னு எதுவும் இல்லை. அதே தான் எங்கேயும், காலத்தையும் கருதி இடத்தையும் சரியான செலக்ட் பண்ணனா நீ உன் ஞானத்தையே வெள்ள கருதினையும் கைகூடும்னு சொன்னார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயனை சொல்கிறாரு. அதுக்கடுத்தது, இந்த நீ காலத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கல்ல, அதனோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்கிறாரு. காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கியா, அதனோட சிறப்பு என்னன்னு சொல்கிறாரு இந்த 2 குறளில். என்னன்னா, காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். 5வது குறள் என்னது? காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். பொருள் என்னன்னா, உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பர்னு சொல்கிறாரு. குறள் வழி பொருள் என்னன்னா, காலம் கருதி இருப்பர், காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பர், கலங்காது, கலங்காது அப்படின்னா என்னது? கலங்கி நிற்காது, ஞாலம் கருதுபவர், உலகத்தை வெல்ல கருதுபவர். இப்போ இதை அப்படியே வந்து நிரலரை மாற்றி எடுத்துக்கிட்டோம்னா, உலகத்தை வெல்ல கருதுபவராவர் யார் என்று கேள்விக்கு, காலத்தை எதிர்பார்த்து கலங்காது காத்திருப்பவரே என்ற பதில் கொடுக்கப்படுகிறது. இங்கு என்னன்னா, உலகத்தையே நீ வெல்ல கருதினாலும் என்ன பண்ணணுமா? காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருக்கணுமா? ஓகேவா? அடுத்தது, இங்கே கலங்காது எதிர்மறை வினையெச்சம் இலக்கண குறிப்பு. அடுத்தது 6வது குறள். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. மீண்டும், ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கற்கு பேருந்தகைத்து சொன்னாங்க. ஓகே, என்ன இதனோட பொருள்? ஊக்கம் உடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருப்பதானது ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றதுன்னு சொல்கிறாரு. ஓகேவா? குறளின் வழி பொருளை பார்ப்போம். இப்போ என்னதுன்னா, ஊக்கம் உடையவன் அப்படின்னா, ஓகே, ஆற்றல் உடையவன், தன்னம்பிக்கையுடையவன் அப்படின்னு சொல்லலாம். ஊக்கம் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற விடாமுயற்சியை உடையவன் என்றும் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஊக்கம் உடையவனானது, ஒடுக்கம் அப்படின்னா அடங்கி இருக்கிறது, ஒடுக்கம்னா அடங்கி இருத்தல். அது அடங்கி இருக்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, பொருந்தகர் அப்படின்னா ஆட்டுக்கிடாவானது தாக்குவதற்கு பேரும் நகைத்து பின்வாங்கும் தன்மையை போன்றது. ஓகேவா? ஊக்கம் உடையவனானது அடங்கியிருப்பது எப்படிப்பட்டது என்றால், ஆட்டுக்கடா தனது பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றதுன்னு சொல்லி முடிச்சிருக்காரு வள்ளுவர். அடுத்த குறள். இந்த குறள் பார்த்தீங்கன்னா உவமை அணியில் எடுத்துகிட்டு சொல்லலாம். ஏன்? பேரும் தகைத்து பொருந்தக ஊக்கமுடைய ஒடுக்கம், அதாவது உவமையை சொல்லி முதல்ல, அடுத்தது அதன் மூலியமா உவமையத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லியிருப்பார். அதாவது இங்கே ஊக்கமுடையவன் காலம் எதிர்பார்த்து அடங்கியிருப்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது. ஆட்டுக்கடாவை முதல்ல சொல்லியிருக்காரு, அதன் மூலயமா ஊக்கமுடையவனாக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது, பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம்பார் துள்வெப்பர் ஒல்லியவர். 7ஆம் குறள் என்னது? பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம்பார் துள்வெப்பர் ஒல்லியவர். பொருள் என்ன? அறிவுடையார் பகைவத்தீங்கு செய்த உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். அவரை வெல்லுவதற்கான காலம் வரும் வரை அச்சினத்தை மனதினுள் வைத்திருப்பார். ஓகேவா? குறள் வழி பொருள் என்ன அப்படின்னா, பொல்லென டக்குன்னு, எப்படி? டக்குன்னு, பொல்லென உடனே, ஆங்கே அந்த இடத்துலையே,
புறம் வேறார் வெளிப்படுத்த மாட்டார். புறம் வேறார்னா என்னது? புறம்னா வெளிதானே, வெளிப்படுத்த மாட்டார். காலம் பார்த்து என்ன பண்ணுவாங்க? உள்வெப்பர். காலம் பார்த்து என்ன பண்ணுவார்? உள்வெப்பர். உள்ளேயே வைத்திருப்பர். ஒள்ளியவர். ஒள்ளியவர்னா யார்? அறிவுடையவர். ஓகேங்களா? உடனே அங்கேயே வெளிப்படுத்த மாட்டாங்களாம். காலம் பார்த்து உள்ளேயே வச்சிருந்து வெளிப்படுத்துவாங்களாம் அறிவுடையவர். எதை? சினத்தை. எதை? சினத்தை. அதுதான். ஓகேவா? புரிஞ்சுதா? டக்குன்னு வெளிப்பாட்ட மாட்டாங்க. அதை அமைதியாக வச்சுருந்து வர்ற நேரம் பார்த்து அடிச்சிருவான். அதுதான். ஓகேங்களா? அடுத்தது 8th குறள். செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. மீண்டும், செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. பகைவரை நாம் காணும்போது பணிவாக இருக்க வேண்டும். பொருள் என்ன சொல்கிறாங்க? பகைவரை காணும்போது பணிவாக இருக்க வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர்தம் நிலைமை தலைகீழாய் மாறிவிடும்னு சொல்கிறாரு. எப்படி? அப்பகைவருக்கு முடிவு காலம்னு ஒன்று வரும்போது அவரோட நிலைமை தலைகீழாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுவும் பண்ண வேணாம், அவனே அவனை கடைசி காலத்தில் அவனை பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி தலைகீழாக மாறிடும் அவன் நிலைமைன்னு சொல்கிறாரு. செருணர் அப்படின்னா யார்? பகைவர். செருணர்னா யார்? பகைவர். பகைவரை பார்க்கும்போது, காணின் அப்படின்னா பார்க்கும்போது, காணும்போது, சுமக்க என்பது இங்கே பணிக. சுமக்க, பணிக. இருவரை. இருவரை அப்படின்னா இறுதி வரை, அதாவது இறுதி, முடிவு. வரைன்னா காலம், இறுதி காலம், முடிவு காலம். ஓகேங்களா? அவங்களுக்கு கீழ்காம் தலை. கீழ்காம் தலைனா என்னது? தலைகீழாக மாற்றமடைந்துவிடும். தலைகீழாக மாற்றமடைந்துவிடும். என்னன்னு சொல்கிறாங்க? செருணர்னா பகைவரா? பகைவரை பார்க்கும்போது சுமக்க நான் பணிவாக இருக்க. முடிவு காலம் வரும்பொழுது, அதாவது இருவரை முடிவு காலம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா காணின் தலையெல்லாம் அவங்க நிலமை மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? குறள் புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்தது எய்தற்கரிய தியைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். 9வது குறளில் சொல்கிறாரு. மீண்டும், எய்தற்கரிய தியைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல்னு சொல்கிறாரு. குறள் வழி என்னன்னா, பொருள் என்னன்னா, எய்தற்கு அறிய, அதாவது கிடைத்ததற்கு அறிய. எப்படி? கிடைத்ததற்கு அறிய. கிடைத்ததற்கு அறிய. தியைந்தக்கால், அதாவது இயைந்தக்கால். இயைந்தக்கால் அப்படிங்கிறது கிடைத்த பொழுது. இயைந்தக்கால் அப்படிங்கிறது கிடைத்த பொழுது. ஓகேவா? இதற்கரிய தியைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். அந்நிலையே, அந்த நிலையே. செய்தற்கு அரியமான செயல்களை செய்து முடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடைத்ததற்கரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு செய்தற்கு அரிய செயல்களை நம்ம செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக 10வது குறள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. 10வது குறள் மீண்டும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. என்னையா சொல்கிற? ஆமாப்பா, வாய்ப்பற்ற காலத்தில் நீ கொக்கை போல் அமைதியாக காத்திருக்கணும். உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை முடித்தல் வேண்டும்னாரு. எப்படி? கொக்கை போல் விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டுமா அப்படின்னா, குறள் வழி பொருள்களையும் பார்த்துக்குவோம். கொக்கொக்க, கொக்கு ஒக்க அப்படின்னா கொக்கை போல் ஒத்து இருக்க. கூம்பும் அப்படின்னா, கூம்பும்னா வாய்ப்பு அற்ற. கூம்பும்னா என்னது? வாய்ப்பு அற்ற. கூம்பும்னா வாய்ப்பு அற்ற. பருவத்து, காலத்து. கொக்கை போல காத்திருக்க வாய்ப்பற்ற காலத்தில். மற்றதன் குத்தொக்க. குத்தொக்க அப்படின்னா எப்படி கொத்தி தூக்குதோ அந்த மாதிரி சீர்த்த இடத்து, உரிய காலம் வாய்த்தது. சீர்த்த இடத்து, உரிய காலத்து. ஓகேங்களா? உரிய காலம் வந்தது டக்குன்னு கொத்தி தூக்குதா, அந்த மாதிரி விரைந்து செயலை நீ செஞ்சு முடிச்சிடணும். இதுவும் உவமை அணியாக தான் சொல்லியிருக்காரு. எப்படி? இதுக்கு எப்படி வாய்ப்பு இல்லாத நேரத்தில் ஒத்த கால் நின்றுட்டு அமைதியாக காத்துட்ருக்குதோ அதே மாதிரி அது மீன் வரணும் வந்தவுடனே, தனக்கான மீன் வந்தவுடனே டக்குன்னு கொத்தி தூக்குதா, அதுபோல் நீ விரைந்து அந்த செயலை செஞ்சு முடிச்சிடணும்.
இந்த காலம் வரைக்கும் காத்திருக்கலாம். காலம்ன்றது வந்துருச்சுன்னா, உனக்கான காலம்னு வந்துருச்சுன்னா, எத பத்தியும் யோசிக்காம கொத்தி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதத்தான் சொல்றாரு. ஓகேவா? 10 குறள் முடிஞ்சது. இன்னைக்கான காலம் அறிதல் குறள். குறள் மட்டும் ரிவிஷன் நான் பார்க்குறேன். பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. 2வது குறள் பருவத்தோடு ஒட்ட உலகுகள் திருவினை தீராமை ஆட்கும் கயிறு. 3வது அருவினை என்ப உழவோ கருவியர் காலம் அறிந்து செய்யின். 4வது ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். 5வது குறள் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். 6வது குறள் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருந்தகத் தாக்கற்கு பேரும் தகைத்து. 6வது குறள் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருந்தகத் தாக்கற்கு பேரும் தகைத்து. 7வது குறள் பொல்லன ஆங்கிய புறம்பெயரார் காலம் பார்த்துள் வெப்பர் ஒல்லியவர். 8வது குறள் சிறுநரை காணின் சுமக்கு இருவரை காணின் கிழக்காம் தரை. 9வது குறள் எய்தற்கரிய தேய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். 10வது குறள் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்தெடத்து. நன்றி.